ஏமா எதுக்குமா இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? புரட்டாசி ஜாயேகா ஐப்பசி ஆயேகா. இன்னைக்கு நம்ம வீட்ல கோஷா மாங்ஷோ தெரியலையா? ஒரு சூப்பரான பெங்காலி ரெசிபி செய்யலாமா? வாங்க. கோஷா மாங்ஷோ இந்த பெங்காலி மட்டன் கறி வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க. இதுக்கு முதல்ல ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு ஒரு 10 பல்லு பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் போல தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல மஞ்சத்தூள், இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட் இதை போட்டு கேடிவி ட்ரூ வேல்யூ மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் போல ஊற்றிக்கலாம். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை வச்சு கேடிவி ட்ரூ வேல்யூ மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் A1 கிரேட், 100% பியூர் அன்ரிஃபைன்ட், டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. முக்கியமாக இந்த மட்டன் கறியை இந்த மஸ்டர்ட் ஆயிலில் தாங்க செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா இப்படி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதும் 3 ஸ்பூன் தயிர் விட்டு கூடவே காரமிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் போல உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து வரும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மட்டனை இது கூட சேர்த்து ஒரு பரட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு அப்படியே இது வேகட்டும். குக்கர்லாம் போட வேணாங்க, இப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு வானொலி வச்சு கேடிவி ட்ரூ வேல்யூ மஸ்டர்ட் ஆயில ஊற்றி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு 3/4 பதமுக்கு வெந்திருக்கோம்ல. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கும் மட்டனும் மசாலா வாசனையும் அட வீட்டையே தூக்கும். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் போல கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சிங்கன்னா நம்ம பெங்காலி கோஷா மாங்ஷோ ரெடி. இது சாதத்தோட செம்மையா இருக்கும். ஆனால் நான் இட்லி சுட்டு வச்சிருக்கேன். இந்த கறியை அள்ளி போட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அப்பா சூப்பர் டேஸ்ட். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிக்கெல்லாம் கேடிவி ட்ரூ வேல்யூ பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம கோஷா மாங்ஷோ ட்ரை பண்ணி பாருங்க.